வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிவிக்கு ஆட்சியில் 3 பேர் மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. யார் அந்த 3 பேர் அப்படின்னா, ஜனநாயகன் படம் லீக் ஆனிச்சுல, அது சம்மந்தப்பட்ட கேஸில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 3 பேர் குண்டாஸில் அடைக்கப்பட்டிருக்காங்க. மாரிதாஸ் சொல்கிறாரு, குண்டாஸை யார் யார் மேலே போடணும் அப்படின்னு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது டிவிகே கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது அப்பட்டமான விதிமீறல். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுறவங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறவங்க, தொடர் குற்றவாளிகள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், இவர்கள் மேலே தான் குண்டாஸ் பதிவு செய்யணும். படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடக்குது. அந்த கேஸை முடிச்சு சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு குண்டாஸில் அடைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு மாரிதாஸ் கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் PR சுந்தர் அப்படிங்கிறவர் 2031 தமிழக தேர்தல் களம் விஜய் வர்சஸ் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அவருடைய பதிவு கவனம் பெறுது. டிவிகே ஆளுங்கட்சி, DMK எதிர்கட்சி, கடைசியாக தான் வந்தா விநாயக் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் அந்த காம்படிஷனில் இருக்காரு அப்படிங்கிறத PR சுந்தர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் புறக்கணிக்க முடியாத நபர் அண்ணாமலை தமிழக அரசியல்ல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம். இப்போ கண்கூடாக நடந்துக்கு இருக்கு. எந்த பதவியிலையும் அண்ணாமலை இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. ஆனால் 2031 அண்ணாமலை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் தேர்தல் களத்தில் அப்படின்னு இப்போவே பல பேர் ஒத்துக்கிட்டாங்க. பிஜேபி காரங்க மட்டும் கிடையாது, மாற்று கட்சியை சேர்ந்த பலரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்து அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே இப்போ டவுட் இல்லை. இன்னும் பாஜக மேலிடம் அந்த முடிவை எடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. டிவிகே வர்சஸ் DMK அப்படின்னு களத்தை எப்படியாவது செட் பண்ணிடணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பிளான் பண்ணிக்கிருக்காரு. இந்த சூழலில் டிவிகே வர்சஸ் BJP அப்படின்னு களத்தை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, எப்படின்னா டிவிகே ஈக்குவல் டு DMK அப்படின்னு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணால் களம் மாறும். ஃபார்முலா மாதிரி சொல்லிக்கிருக்கேன். எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவார், சனாதன தர்ம விவகாரத்தில் டிவிகேவும் DMKவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. நீட் எக்ஸாமினேஷனாக ஒரே நிலைப்பாடு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பா ஒரே நிலைப்பாடு. இது மாதிரி பல புள்ளிகளில் DMKவும் டிவிகேவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. நவோதயா பள்ளிகள் எதிர்ப்பா ஒரே நிலைப்பாடு. DMK பண்ணாங்களே, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான் அப்படின்னு இப்படி பண்ணாங்களே, அதே மாதிரி டிவிகேவுக்கு ஓட்டு போடுறது DMKக்கு ஓட்டு போடுற மாதிரி, DMKக்கு ஓட்டு போடுறது டிவிகேவுக்கு ஓட்டு போடுற மாதிரி, அதனால மாற்று நாங்கள் தான் அப்படின்னு இப்படியான அரசியலை அண்ணாமலை முன்னெடுப்பார். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிவிகே வர்சஸ் BJP அப்படின்னு களம் மாறிடும். டிவிகே கவர்மெண்ட் DMK உடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தால் டிவிகே ஈக்குவல் டு DMK அப்படிங்கிற பேரை அவங்க தவிர்க்கலாம். ஆனால் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆட்சிக்கு 1 வாரம் தாண்டிடுச்சு. எப்போ இருந்தே KN நேரு மேலே FIR ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கெல்லாம் உத்தரவு போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் FIR ரிஜிஸ்டர் செய்யப்படலை. முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அண்ணாமலையுடைய விமர்சனத்திலிருந்து தப்பிக்கலாம் டிவிகே, இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆயிரும் டிவிகே ஈக்குவல் டு DMK அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க டிவிகே அப்படிங்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. இது 2. 3வது, ஆந்திர பிரதேசத்தில் AMCA ஃப்ளைட் டெஸ்டிங் அண்ட் இன்டகிரேஷன் காம்ப்ளெக்ஸ் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதாவது AMCA டிஃபென்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்ட்ரல் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், AP உடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கலந்துக்கிட்டாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த AMCA ஹப்பை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர DMK ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த காம்படிஷனில் ஆந்திர பிரதேசம் தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ DMK கதறாங்க. அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் எப்படி ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே அனுப்புனீங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் தெரியுமா அப்படின்னு DMK கத்திக்கு இருக்காங்க. இந்த ட்ரை பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டு யார் ஜெயிச்சா அப்படிங்கிறதான் முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் BJPக்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்? சந்திரபாபு நாயுடு பாருங்கள், BJPயோட கூட்டணி வச்சு பல திட்டங்களை ஆந்திர பிரதேசத்தை நோக்கி இழுத்து கொண்டு போய்க்கிருக்காரு. பல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆந்திர பிரதேசத்துக்கு போய்க்கிருக்கு. ஆனால் இங்கே கண்மூடித்தனமாக BJP திட்டங்களை எதிர்க்கிறது, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி தமிழ்நாடு பின்னாடிவை சந்திச்சுக்கிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் புதிய முதல்வர் விஜயாவது திமுக பண்ண தப்பை பண்ணாமல் கண்மூடித்தனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்காமல் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வெல்கம் பண்ணணும். பல இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.